ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்டெக்ஸ் கொஸ்டின் நம்பர் 8. இது கான்செப்ட் வைஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதே கான்செப்ட் ப்ராப்ளம்ஸ்லயும் யூஸ் ஆகும். ஸோ கான்செப்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, என்ன சொல்றாங்க? சஜஸ்ட் அ வே டு டிட்டர்மைன் த லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் அ வாட்டர். இங்க தியரி என்னமோ கொடுத்து வச்சிருக்காங்க, அதெல்லாம் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நான் ரீட் பண்ண போறது இல்லை, நமக்கு விஷயம் தான் முக்கியம். ஸோ லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் வாட்டரை மெஷர் பண்ணணும். வாட்டருங்கிறது எப்படிப்பட்டது? வாட்டர் நல்ல அயான்ஸா பிரியுமா இல்ல வீக் எலக்ட்ரோலைட்டா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் பாத்தீங்கன்னா வாட்டர் அந்த அளவுக்கு அயான்ஸா பிரியாது, பார்ஷியலா தான் டிசோசியேட் ஆகும். வாட்டர் ஆக்சுவலா H2O எப்படி பிரியும்? ஜெனரலா H2O எப்படி பிரியும்? H பிளஸ் OH மைனஸா பிரியும். ஆனா அந்த அளவுக்கு அயான்ஸா பிரியாது, பாதி பாதி தான் பிரியும். ஸோ நமக்கு நல்ல நல்ல அயான்ஸா பிரிஞ்சிருந்தாலும் நம்மளால கோல்ட் இது மெஷர் பண்ண முடியும், லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை. இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த வீக்கா இருக்கிறவன ஸ்ட்ராங்கா மாத்தணும். அப்ப ஸ்ட்ராங்கா மாத்ததுக்கு என்ன பண்ண போறோம்னா, இடையில 2 பேர் ஆட் பண்ண போறோம். அந்த ஹெச் கூட யார் சேர்ந்தா அவனை நல்ல பேர் ஆக முடியும் அப்படின்னா, ஹெச் பிளஸ் கூட ஒரு சிஎல் சேர்ந்தா என்ன ஆகும்? HCl ஃபார்ம் ஆகுமா? அதே மாதிரி இங்க சோடியம் ஆட் பண்ணீங்கன்னா NaOH ஃபார்ம் ஆகுமா? சோ அந்த மாதிரி உங்களை யார் கூட பேர் பண்ணா நல்ல பேரா அயான்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் NaClலும் நல்ல அயன், அவங்க எல்லாம் சப்ராக்ட் பண்ணோம்னா வேலை முடிஞ்சு மொத்தமா என்ன கிடைச்சிடும், என்ன ஆட் ஆயிருக்கும் கிடைச்சிடும். ஸோ சிம்பிளா சொல்ல போறேன்னா என்னன்னா, லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் வாட்டர் நமக்கு மெஷர் பண்றதுக்கு டைரக்டா பண்ண முடியாது. வி ஹேவ் டு யூஸ் கோல்ட்ராஷ் லா. கோல்ட்ராஷ் லா என்ன சொல்லுன்னா, இதை மெஷர் பண்ணா யூ கேன் ஃபைண்ட் த லாம்டா நாட் ஆஃப் ஹெச் பிளஸ் லாம்டா நாட் ஆஃப் OH மைனஸ் ஆட் பண்ணினா உங்களுக்கு லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி கிடைக்கும். அது எப்படி பண்றது? H பிளஸ் எப்படி டைரக்டா வாங்குறதுன்னா, இது கூட H பிளஸ் கூட லாம்டா நாட்டா ஒரு சிஎல் ஆட் பண்ணுங்க, சிஎல் மைனஸ் ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி லாம்டா OH கூட Na சோடியம் ஆட் பண்ணுங்க, Na பிளஸ் பிளஸ் லாம்டா OH மைனஸ். இப்போ NaCl ஆட் ஆயிருமா? ஸோ இதை ஆட் பண்ணீங்களா? என்ன ஆட் பண்ணீங்க? சிஎலையும் சோடியம் தானே ஆட் பண்ணீங்க. அதை சப்ட்ராக்ட் பண்ணிருங்க, அதோட வேல்யூ நம்ம தானே ஆட் பண்றோம். அப்போ அதோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல. Na பிளஸையும் Cl மைனஸையும் சப்ட்ராக்ட் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். So this can be shortly written as molar this of limiting molar conductivity of H2O is equal to limiting molar conductivity of HCl plus limiting molar conductivity of NaOH minus limiting molar conductivity of NaCl. இதுதான் கான்செப்ட். கிளியரா? ஸோ அவனை வீக்கா இருந்தா அவனால பண்ண முடியாதுன்றதுனால அவனை ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக ஜாயின் பண்ணிட்டு ஸ்ட்ராங் ஆயிடுவான். அப்போ எல்லாத்தையும் மெஷர் பண்ண முடியும் ஈஸியா. மெஷர் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ண NaCl சப்ராக்ட் பண்ணீங்கன்னா வேலை முடிச்சு. இப்போ HClலையும் NaOH மெஷர் பண்ணுறது ஈஸி. சப்ராக்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் யுவர் ஆன்சர். இதுதான் கான்செப்ட். இதான் வேர்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே, வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். தேங்க்யூ.